அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐடியாஸ் குயின் சேனல். நம்ம ரொம்ப நாளாக வந்து சேனலில் வீடியோ போடாமல் இருந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைம் அப்புறம் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால போடாமல் இருந்தாச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம தாய்லாந்து போயிருந்தோம். தாய்லாந்து போயிருந்தப்ப அங்கே வந்து ஸ்கை வாக் ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, தாய்லாந்து வந்து ரொம்பவே ஒர்த்தான சிட்டிங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக எல்லாருமே ரூல்ஸை ஒபே பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற ஸ்கை வாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 312 மீட்டருக்கு மேலே இருக்குது. மொத்தம் 74 ஃப்ளோரு. இப்போ வந்து இந்த லிஃப்ட்டில் போகிறாங்க. அந்த 74 ஃப்ளோரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் ஈஸியாகவே வந்து கிராஸ் பண்ணியாச்சு. செம்ம கடகடன்னு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த லிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப்சைட் பற்றி பார்ப்போம். genreviews.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான். இதில் என்ன அப்படின்னா, ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு எல்லா ரிவ்யூஸுமே இருக்கும். அந்த ரிவ்யூஸை நல்லா நான் படித்து பார்த்து நமக்கு வந்து எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நமக்கு புரியும் இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த genreviews.com தான். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது சம்மந்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பேங்காக்லேயே இதுதான் ரொம்ப ஹைட்டான பிளேஸ். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பேங்காக்குமே நமக்கு வந்து சூப்பராக வியூ ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தாங்க இருக்கும். பாருங்களேன், இந்த பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ சின்னமாக தெரியுது. அதை தான் நிற்கும்போது பார்த்திங்கன்னா காற்றே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். அப்படியே நடுவும் பயன் நடுவும் ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே கையெல்லாம் நடுங்கும். ரொம்ப பயந்தவங்களாம் கண்டிப்பாக இதில் ஏறவே முடியாது. அந்தளவுக்கு இது பயமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டில் வரதே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா 72 ஃப்ளோர். அந்த 72 ஃப்ளோரை கிராஸ் பண்ணி வரும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்குள்ளே இருக்க அனிமேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லிஃப்ட்டு ஃபீலே வராது. இப்போ பாருங்களேன், கீழே உள்ளது எல்லாமே எப்படி தெரியுது. அந்த நடக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒன் டைமாவது இந்த பிளேஸ் எல்லாம் வந்து போய் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அது அங்கே உள்ள மக்களுமே பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுறனால தான் உங்களுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். 311 மீட்டர் அபோவ் பேங்காங். செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிட்ஸ் எல்லாம் வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நம்ம பெரியவங்க மட்டும்தான் அதில் போகிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், கீழே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம தாய்லாந்தில் வந்து 1 வீக் ட்ரிப் போயிருந்தோம். இல்லை நிறையா பிளேஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களாம் டூர் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாய்லாந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்க, அங்கே திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சீப் ரேட்டாக தான் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 400 500 அந்த ரேஞ்சுக்கு லெதரில் சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லா ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தாய்லாந்து போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கை வாக்கை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸையும் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த genreviews.comல போயிட்டு விசிட் பண்ணி அங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் வந்து எப்படி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.